வெல்கம் டு ஸ்ரீ சோழர் கன்ஸ்ட்ரக்ஷன். கன்சாலிடேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத எப்படி பர்ஃபெக்டா பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். அதாவது ஒரு பில்டிங்ல பேஸ்மெண்ட் போட்டதுக்கு அப்புறமா சாயில் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கன்சாலிடேஷன் ஒர்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல பல பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா போர் வாட்டர்ல இருந்து கன்சாலிடேஷன் ஒர்க்கை பண்றாங்க. ஸோ இதுல என்ன ஆகுது அப்படின்னா போர் வாட்டர்ல இருந்து வர்ற வாட்டர் பார்த்தோம் அப்படின்னா அந்த பைப்போட டயமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா 3/4 இன்ச் இருக்கும். இதனால அந்த வாட்டரோட ஃபோர்ஸ் அவ்வளோ நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாம அந்த பெனிட்ரேட்டிங் பவர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால அந்த தண்ணி அந்த ஃபுல்லா பாட்டம் வரைக்கும் அந்த பேஸ்மெண்ட்ல அப்சர்வ் ஆறது பெர்ஃபெக்டா இருக்காது. இதனால நம்ம டேங்கர் மூலமாகவோ இல்ல ஏதாவது லாரி மூலமாகவோ அந்த தண்ணியை சப்ளை பண்றப்போ இந்த கன்சாலிடேஷன் ஒர்க் பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த லாரி மூலமா வர்ற அந்த பைப்போட டயமீட்டர் 4 இன்ச்சஸ் இருக்கிறதுனால தண்ணி அந்த பெனிட்ரேட்டிங் பவர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். இது பெஸ்ட். இப்ப அந்த போர் மூலமா நம்ம இந்த கன்சாலிடேஷன் ஒர்க் பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஆஃப்டர் 4 or 5 இயர்ஸ் பேஸ்மெண்ட் அந்த டைல்ஸ் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி டேங்கர் மூலமா நம்ம பண்ற ஒர்க் தான் ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது என்கொயரிஸ் இருந்தது அப்படின்னா ஸ்ரீ சோழர் கன்ஸ்ட்ரக்ஷனை காண்டாக்ட் பண்ணுங்க.